ஹாய், பாருங்கள் வாழைப்பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, க்யூட்டாக இருக்குல்ல. இதை ஒவ்வொரு அந்த மடல் சொல்லுவாங்கள்ல, பெட்டல், ஒவ்வொரு பெட்டலாக நம்ம பீல் பண்ணும்போது அந்த வாழைப்பூ எவ்வளோ அழகாக அரேஞ்சாக பார்க்கவே ஒரு ஃப்ரெஷ் லுக்காக இருக்குது பாருங்கள். இது எங்கள் வீட்டில் காய்ச்ச பனானா ஃப்ளவர். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. அதில் அந்த பனானா ஃப்ளவரை நம்ம சுற்றி இந்த மாதிரி நம்ம பீல் பண்ணும்போது ஒரு தாமரைப்பூவை விரித்து பார்த்தா எப்படி அதுக்குள்ளே மடல்கள் இருக்குமோ, தாமரைப்பூவை மொட்டோடு இருக்கிறத விரித்து பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுதான் நம்ம தோட்டத்தில் காய்ச்ச பனானா. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ரைப்பிங் ஸ்டேஜ் இது. மேலே பாருங்கள் 2 ஃப்ரூட் கிட்ட ரைப் ஆகியிருக்கும். இந்த மாதிரி நம்ம தோட்டத்திலே காய்ச்ச ஃப்ரெஷ்ஷான பனானா ஃப்ளவர் தான் இப்போ நான் பீல் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் பனானா ஃப்ளவர் வாங்கினா இந்த மாதிரி பீல் பண்ணி பாருங்கள். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு க்யூட் லுக்காக இருக்கும்.